இப்போ எங்க பார்த்தாலும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா குக்கர்ல டீ. அதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். ஒரு குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சிட்டோம். அதுக்கு டீக்கு நமக்கு தேவையான பால் ஊத்தியாச்சு. அது கூட எப்பவும் போல நம்ம டீ தூளும் தேவையான அளவு எத்தனை ஸ்பூன் வேணுமோ அத்தனை ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி ஏலக்காவும் தட்டி போட்டுக்குவாங்க. நாங்க எங்களுக்கு பிடிக்காதனால நாங்க போடல. எவ்வளவு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சுகரும் நீங்க எப்பவும் போல போட்டுக்கோங்க. நம்ம எப்பவும் போல குக்கர்ல எப்படி சாப்பாடு வைப்போமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி 2-3 விசில் விட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் இந்த குக்கர் டீ எப்படி இருக்குன்னு பார்க்க. நாங்க 2 பேரும் இந்த டீ போட்டுட்டு இருக்கும் போது இடையில எங்க அம்மா வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. என்னடி குக்கர்ல டீ எல்லாம் போடுறீங்க, இவளுக்கு பண்ற கூத்து தாங்க முடியும். எங்க அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆகி புலம்பிக்கிட்டே போயிட்டாங்க. பார்க்கவே கஷ்டமா இருந்தது. நம்ம டீ கொடுத்து தாஜா பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்க ஓபன் பண்ணி பார்த்தா ஸ்மெல்லு சூப்பராகவே இருந்தது. சரி டேஸ்ட்டுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. போதும் பொங்கி எழுங்கிற மாதிரி சீக்கிரமாக ஃபில்டர் பண்ணிட்டு குடிச்சு பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமாகவே இருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு புலம்பிட்டு போனோம். எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். என்னடா கமெண்ட் சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா சூப்பர்னு சொல்லிட்டாங்க. அனுமதி ரொம்பவே மாமியாரோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவங்க சூப்பர்னு சொல்லவும் அவளுக்கு ஒரே குஷி. இனிமேல் இதுலேயே டீ போட்டுடலான்னு. வீட்டில் யாராவது கெஸ்ட் திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு டீ போடணும்னா இந்த குக்கர் டீயை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் கூட எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். டீ நிஜமாலுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.